குழந்தையின் அசைவு கர்ப்ப காலத்தில் எந்த மாதத்தில் பெண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓசூர். மாசமா இருக்கிற பெண்கள் கேட்கிற கேள்வி, 3 மாசம் தான் ஆயிருக்கும் மேடம், எனக்கு இன்னும் குழந்தை வயிற்றுல இருக்கிறதே ஃபீல் ஆகல, குழந்தையோட அசைவே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ குழந்தையோட அசைவு, ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுக்கு தன்னோட குழந்தையோட அசைவை தெரிய ஆரம்பிக்கிறது குவிக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம் எங்களோட மெடிக்கல் டேர்ம்ல. இந்த குவிக்கனிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் முதல் முறையா கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வாரத்திலிருந்து 24 வாரத்துக்குள்ள உங்களுக்கு எப்பனாலும் இந்த குவிக்கனிங் அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். இதே நீங்க 2வது 3வது குழந்தைக்கும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது 16 வாரத்திலிருந்து 18 வாரம், 18 வாரத்திலிருந்து 20 வாரம், 16 வாரத்திலிருந்து 20 வாரத்துக்குள்ள எப்ப வேணாலும் உங்களுக்கு குழந்தையோட அசைவு 2வது குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தெரிய ஆரம்பிக்கும். அதனால முதல் 3 மாதங்கள் குழந்தையோட அசைவு நமக்கு தெரிய வராது. இன்னொரு டவுட் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வயிறே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு 4ஆம் மாசத்துல வருவாங்க. எனக்கு இன்னும் வயிறே தெரியல, இந்த பேபி பம்ப்ஸ் எதுவுமே கிடைக்கல, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலன்னு சொல்லுவாங்க. குழந்தையோடைய வளர்ச்சி நம்ம நார்மலா 6 மாசம் முடிகிற வரைக்கும் தொப்புளுக்கு கீழே தான் குழந்தையோட வளர்ச்சி தெரியும், அந்த பேபி பம்ப்னு சொல்லக்கூடாது. தொப்புளுக்கு மேல வரணும் அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி 7 மாசத்துக்கு மேலதான் நமக்கு அந்த பேபி பம்ப்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இதுவே நீங்க ரொம்ப டால் ஸ்டேச்சர், நீங்க ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா குழந்தையோடைய பம்ப் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 7 மந்த் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.